வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கருணை அடிப்படையில் நல்ல ஒரு நோக்கத்தோட இந்த கரூர்ல இறந்து போன குடும்பங்களுக்கு வந்துட்டு அரசு வேலை கொடுத்துருந்தாங்கல்ல, அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரை கோர்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசனா அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இந்த அரசு வேலைக்கு பதிலாக வேற மாற்று வழி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் வந்து சரமாரியா தாவேக்காவை வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்காக இந்த ஒரு கேஸை வந்து மதுரை பிரான்ச்ல வந்து விசாரிக்கணும், ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றமே இருக்கே. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் இங்க மதுரை பிரான்ச்சுக்கும் என்ன சம்பந்தம்? இது மட்டும் இல்லாம இந்த கேஸோட அடுத்த கட்டமா தாவேக்காவுடைய நடவடிக்கைகள் வந்து என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கரூர்ல நடந்த துயர சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம் வந்து செப்டம்பர் 27, 2025 வந்து நடந்தது. இப்போ சிஎம்ஆ இருக்க விஜய் அவர்கள் வந்துட்டு தாவேக்கா தலைவராக இருக்கும்போது கரூர்ல அந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து நடந்தது. அப்பதான் அந்த அசம்பாவிதம் அந்த சம்பவம் வந்து நடந்தது. அதுல 41 பேர் வந்து இறந்து போனாங்க. அவங்களுக்கு தகுதி அடிப்படையில கருணை அடிப்படையில நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜூலை 10 வந்து இந்த அரசு வேலைக்கான அந்த நியமன ஆணையம் வந்து கொடுத்திருந்தாங்க. இது சம்பந்தமா சமூக ஊடகங்கள்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து இதுக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த பொதுநல வழக்கை யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீரன் திருமுருகன் அவர் தான் வந்து போட்டிருந்தாரு. இவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு மீனவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்காரு, பொதுநல வழக்கறிஞராகவும் இருக்காரு, சமூக ஆர்வலர். இவர் தான் வந்து இந்த கேஸை வந்து போட்டது. இவர் மட்டும் கிடையாது, சீனி அகமது இன்னும் சில பேர் சேர்ந்து தான் இந்த பொதுநல வழக்கை வந்து போட்டிருக்காங்க. அவங்க போட்ட அந்த கேஸை விசாரிச்சுட்டு தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய மதுரை பிரான்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அரசு வேலையை வந்து ரத்து பண்ணிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து சொல்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நாம் தமிழர் கட்சி வந்து இது சம்பந்தமா என்ன மாதிரியான செக்ஷன்ல எந்த செக்ஷனுக்கு கீழே இந்த வழக்க போட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 14, 16 இந்த செக்ஷனுக்கு கீழே தான் அவங்க வந்து வழக்க போட்டிருக்காங்க. இந்த செக்ஷன் 14 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு சமம். இந்த சாதி, மதம், இனம் இந்த மாதிரி பார்த்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எந்த ஒரு சலுகையுமே கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன். இந்த செக்ஷன் 16 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சு டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், அதுல படிச்சு நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் இந்த அரசு வேலை அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸுமே இருக்கு. சரி, ஓகே, அப்போ இந்த கருணை அடிப்படையில இந்த அரசு வேலை அப்படிங்கிறது வந்து கொடுக்கவே கூடாதா? சட்டத்துல இடம் இல்லையா அப்படின்னு சொல்ல, சட்டத்துல வந்து இடம் இருக்கு. எப்போ அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அரசு ஊழியர்கள் யாராவது குடும்பத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுக்கு வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்குமே வந்து ரூல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கவங்களோட குடும்பத்துல வேற யாருமே வந்துட்டு அரசு வேலையில இருக்க கூடாது. இந்த அரசு வேலையை வந்து 3 வருஷத்துக்குள்ள வந்து விண்ணப்பிக்கணும். இந்த மாதிரியான ரூல்ஸுமே வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ நீதிபதிகள் அவங்க சைட்ல இருந்து சொல்ற ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க சட்டம் வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். ஒருத்தவங்களுக்கு மட்டும் இந்த சலுகை அப்படிங்கிறது வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ஏற்கனவே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், இதுக்காக வேலை வாய்ப்பு கிடைக்காம இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தையுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் சைட்ல இருந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் பஸ்ல யாராவது ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்களுக்கு உங்களால வந்துட்டு அரசு வேலை வந்து கொடுக்க முடியுமா? இப்ப சிவகாசியில இந்த வெடி விபத்துல வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க. சோ அவங்களுக்கு அரசு வேலை நீங்க வந்து கொடுப்பீங்களா? இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே நீங்க அரசு வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு தாவேக்காவுடைய கூட்டத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இன்னைக்கு வேற ஏதோ ஒரு கட்சியில ஏதாவது ஒரு கூட்டத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப அவங்களும் வந்து அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்கன்னா இது எதையுமே நம்மளால வந்து சரி பண்ண முடியாது. இங்க சட்டம் வந்து எல்லாருக்குமே சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீதிபதி அவங்களுடைய சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த கேஸை எதுக்காக மதுரை பிரான்ச்ல வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ புதுச்சேரியா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு மொத்தமா முதன்மையான உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில மட்டும்தான் இருக்கு. இப்போ சவுத் சைட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர் இவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ சென்னைக்கு வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ அவங்களால வந்து போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா 2004ல மதுரையில வந்து இந்த பிரான்ச்சை வந்து ஓபன் பண்றாங்க. சரி, ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பிரான்ச் கிடையாதா அப்படின்னா வேற எங்கேயுமே பிரான்ச் கிடையாது. மதுரையில மட்டும்தான் வந்து இதுக்கான பிரான்ச் இருக்கு.
இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு 14 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா மதுரை பிரான்ச்ல தான் வந்து அதோட கேஸை வந்து விசாரிப்பாங்க. மீதி இருக்கிற 24 மாவட்டங்கள்ல வந்து இப்போ கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி இந்த மாதிரி இருக்க எல்லா மாவட்டங்களுமே வந்து டைரக்டா சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் வந்து அதோட கேஸை வந்து விசாரிப்பாங்க. சரி, ஓகே, இப்போ கரூர் அப்படிங்கிறதுனால தான் இந்த கேஸ் எங்க விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரையோட பிரான்ச்ல வந்து விசாரிச்சிருக்காங்க. மதுரை பிரான்ச் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கீழே தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு எந்த ஒரு பவருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு என்ன ஒரு அதிகாரம், சட்டப்படி என்ன ஒரு உரிமை இருக்கோ எல்லாமே வந்து மதுரையுடைய அந்த கிளை நிறுவனத்துக்குமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. சோ ஓகே, மதுரையோட பிரான்ச்ல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. அரசு வேலை கொடுக்குறாங்கல்ல, சோ இது கொடுக்காம வேற என்னெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சஜஷன் மாதிரியுமே வந்து நீதிமன்றம் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க சுயதொழில் செய்யறதுக்கான அந்த பயிற்சியை வந்து ட்ரைனிங்கை வந்து நீங்க கொடுக்கலாம். அவங்க சொந்தமா சுயதொழில் தொடங்குறதுக்கா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்றதுக்கு நீங்க வந்து வட்டி இல்லாத ஒரு கடனை வந்து கொடுக்கறதுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே கரூர்ல அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு நிதி உதவி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்கல்ல, சோ அவங்களுடைய அந்த நிதி உதவி அப்படிங்கிறத நீங்க வந்து இன்னுமே அதிகமா கொடுக்கலாம். அவங்க குடும்பத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கான உதவியா இருக்கட்டும், இல்ல வாழ்நாள் இலவச மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே வந்து பண்ணுங்க. இது முழு செலவையுமே வந்துட்டு அரசே ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சலுகையை கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல யூபிஎஸ்சி அது வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இப்ப சமூக ஊடகங்கள்ல இதுக்கான கருத்து அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நீதிபதி அவருடைய தீர்ப்பு வந்து நியாயமானது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய தீர்ப்பால இங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிக்கிற மாணவர்களோட வேலை வாய்ப்பை வந்து காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸை போட்ட நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இல்ல திமுக எல்லாருமே வந்து இந்த தீர்ப்பை வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நறுக்குன்னு மண்டையில கொட்டுச்சு அப்படின்னு சொல்லி கரூரோட சந்திப்பு நிகழ்ச்சியில பேசினாங்கல்ல, அதை வந்து வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு சொல்லியுமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்ப தாவேகா சைடுல இருந்து அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த கேஸை வந்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு வந்து பண்ண போறாங்க. சோ அவங்களுக்கு சாதகமா இந்த தீர்ப்பு வருமா இல்ல அங்கேயுமே இந்த அரசு வேலை அப்படிங்கறத வந்து கேன்சல் பண்ணுவாங்களா அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் அரசு வேலை கொடுத்ததை இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய அந்த மதுரை அமர்வு வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நியாயமா இல்லையா, உங்களோட கருத்து என்ன? தாவேகா வந்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க, அதுல தாவேகாவுடைய அந்த அவங்க வந்து ஜெயிப்பாங்களா இல்லையா, உங்க எல்லா கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.